ஹலோ ஹாப்பி கோஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஜமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன், அம்மு அபிராமி, சேத்தன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. பாரி இளவழகனே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பாரி இளவழகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி வேஷம் போட்டு தெருக்கூத்துல நடிக்கிறவரு. அவரோட அப்பா சின்ன வயசுல பெரிய நாட்டுப்புற கலைஞரா இருந்து அவரும் இறந்து போயிருக்காரு. இப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா பாரி இளவழகன் அவர் வந்து திரௌபதி வேஷம் போட்டு நடிக்கிறாரு. அவர் இந்த பட்டறையோட தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டிராமாவே வந்து டைரக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சேத்தன் தான். அவரு தான் வந்து அவரோட தலைமையில தான் அவங்க கூத்து கட்டுறாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அர்ஜுனன் வேஷம் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவரு திரௌபதி வேஷம் போட்டு போட்டு லைக் அவரோட நட பாவனைலாம் அப்படியே ஒரு லேடி மாதிரியே இருக்கிறதுனால யாரும் அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க. அதுவும் பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் இவரும் அப்படியே பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறாரு. அதனால லைக் அவருக்கு வந்து நீ போய் அர்ஜுன வேஷம் கேட்டு நடி அப்படின்னு சொல்றாங்க. அவரும் போய் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் அர்ஜுன வேஷம் கொடுக்க மாட்டுறாரு. அப்புறம் சில சண்டைகள் வருது. ஃபைனலா இவர் அந்த கூத்து ஜமால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனா வேஷம் போட்டாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் இது. மெயினாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த காவிய தலைவன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஞாபகம் வந்தது. அந்த ட்ராமா பேஸ்டு ஜானர் படங்கள்லாம் ஞாபகம் வந்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த படத்தோட டேரக்டரும் கூட. பட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காரு. மெயினாக அந்த கேரக்டர் வேற யாருக்கா புரிய வச்சு அவங்கள அதில் வந்து நடிக்க வைக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கூட அவர் பண்ணியிருக்கலாம் ஹீரோவா. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். அந்த நட பாவனை எல்லாமே அவர் பேசுகிற அந்த டைலாக், அந்த பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆக்டிங் வைஸ்மே பிரமாதமாக மிரட்டி இருக்காரு. எஸ்பெஷலி இந்த ட்ராமாவில் அந்த திரௌபதி வேஷம் போட்டு ஆடுறது, அப்புறம் அந்த குந்தி வேஷம் போட்டு ஆடுறது அதெல்லாமே வந்து பிரமாதமாக இருந்தது. ப்ளஸ் ஒவ்வொரு சீனுமே சரி, எமோஷன் சீனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இன்னசென்ட்டாக அவர் பேசுகிற சீனாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் அவரோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த ஆக்டிங் அதெல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஆக்டராக வருவார் கண்டிப்பாக. அதாவது ஒரு டேரக்டராக இருந்தாலுமே ஒரு நல்ல ஆக்டர் வருவார். அந்த அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி அம்மு அபிராமி அவங்களுக்கு வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் தான் அவங்களுக்கும் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகிற கேரக்டர் இல்லாத மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. அதேமாதிரி சேத்தன் அவர் தான் முக்கியமான ஒரு கேரக்டர். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை படத்துலேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு இவர் வந்து மூஞ்சிலே குத்தணும்டா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேத்தன் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் அந்த ஒரு வில்லனிசம் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நேச்சுரலாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் சேத்தன். அவரும் இப்போ ரீசெண்டாக நல்ல கதைகளாக எடுத்து நல்ல கேரக்டராக எடுத்து பண்ணிட்டு வராரு. பிரமாதமாக அந்த அவரோட ஆக்டிங். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ண தயாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன் ஹீரோ அவங்களோட அப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா கலைஞராக பண்ணியிருந்தார். நல்லா இந்த அவரோட கேரக்டர். மீனா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போட்டிருக்காரு இளையராஜா. அந்த ஒரு நமக்கு அவரோட மியூசிக் கேட்கும் போது அந்த ஒரு ஃபீல் வரும். லைக் அந்த ஒரு பழைய அந்த கிராமத்து வாடை அடிக்கும். அது அந்த மாதிரி லைக் மெயினாக இந்த மாதிரி கிராமத்து படங்களுக்கு ஸ்பெஷலான ஆளே இளையராஜா தான். ரொம்ப பிரமாதமாக அந்த அவரோட மியூசிக்கும் என்னதான் ஒரு இத்தனை வருஷம் ஆனாலும் தான் அந்த ஒரு பழைய ஸ்டைல் அப்படியே வச்சிருக்காரு. நீட்டாக இருந்தது மியூசிக் எல்லாமே. நிறைய வந்து ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஆள் தான். இப்போ இருக்கவங்க எல்லாமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ். அவர் எல்லாமே ரியல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் போடுவார் மோஸ்ட் ஆஃப் மியூசிக். ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில் இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. அதே மாதிரி கோபால் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஊரில் சுற்றி தான் எடுக்கிறாங்க. ஒரு 2-3 தெருக்கூத்து இது இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி டிஐ ஒர்க்லாம் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைட் எஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் த படம் அந்த ட்ராமா அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் தான் இருக்கும். அதில் நல்லா நீட்டாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி பார்த்தா எம்மையோட எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதாவது ஏன்னா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. படமும் ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட போகுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேக் இருந்தது படத்தில் செகண்ட் ஹாஃப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 2.25 மணி நேரம் வைக்கும் நல்லா நீட்டாக ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கட் பண்ணியிருந்தாரு எடிட்டிங்கில். ஒரு சில லேக் இருக்குது பட் நல்லா நீட்டாக ஓரளவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் பாரி இளவழகன் அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவாக சொல்லிட்டேன் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். பட் டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருந்தார். ரைட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அவரோட கேரக்டரும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தார். அட் த சேம் டைம் சேத்தனோட கேரக்டரும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தார். படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே தேவையான விஷயங்களும் ரொம்ப வந்து லிமிட்டாக தான் வச்சிருந்தாரு. அது ரொம்ப ஓவர் டூ ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி லேக் ஆகும் அப்படின்றதுக்காக மொக்கை ஆகிடும்ன்றதுக்காகவே ரொம்ப நீட்டாக அந்த கேரக்டருக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம். உண்மையிலே டுவர்ட்ஸ் த இன்ட்ரோல் வரைக்கும் படம் வந்து ரொம்ப கிரிப்பியாக கொண்டு போனார். ஆடியன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு 1/2 an hour ரொம்ப ஒரு மாதிரி லேகான மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படி இப்படி சுற்றி லாஸ்ட் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு ஓரளவு கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருந்தாரு. அது அந்த கிளைமேக்ஸ் அந்த முடிச்ச விதம் நல்லா இருந்தது. பட் அந்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 1/2 an hour ரொம்ப லேகான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் போட்டுருக்கலாம். கதை வைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு செகண்ட் ஹாஃபாக இருக்கும். பட்
பார்த்த செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். எல்லா ஆடியன்ஸும் படம் பார்க்குறவங்க அந்த இன்ட்ரோ முடிஞ்சோன்னே செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அதை வந்து மொத்தமாக சொதப்பிட்டாரு செகண்ட் ஹாஃபில். நிறைய இடங்களில் லேக் படம் அது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாரு. பட் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் படம்னே இதை சொல்லியிருக்கலாம். இப்போவே நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் அது கண்டிப்பாக. பட் அந்த செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்ல ஓரளவு ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணினா நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் படம்னே சொல்லியிருப்பேன். பட் ஒரு நல்ல ஒரு தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது கண்டிப்பாக. நல்ல ஒரு கமர்ஷியல் படம். மெயினாக இந்த வாரம் அந்த படங்களில் இந்த படம் ஓரளவு தேடும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். நிறைய மொக்க படங்கள் வந்திருக்கு இந்த வாரம். பட் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக போய் பார்க்கலாம். மெயினாக பாரி லவலகன் அவரோட ஹீரோ அவரோட டைரக்ஷன் இது நீங்கள் அவருக்காகவே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக ஒரு தியேட்டரில் காசு கொடுத்து பார்க்குற அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஒர்த்தான ஒரு படம். மெயினாக இந்த படம்லாம் ஓடிடியில் வந்தீங்கன்னா பெருசாக போகும். நிறைய வியூஸ் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ எல்லாரும் இன்னும் கூட கொண்டாடுவாங்க. பார்ப்போம். கண்டிப்பாக டைம் இருக்கும் தியேட்டரில் போய் பாருங்க. ஒரு நல்ல படம். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் நீட்டான வாட்ச் படம் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.